ஹலோ வியூவர்ஸ். பூமியில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிடுச்சு. புயல், சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், எரிமலை சீற்றம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இதை தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் டச் பாய். இதில் லட்சக்கணக்கான சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்புகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இது மூலமாக இயற்கை சீற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தான் ஹீரோ. இது இல்லாமல் உலக நாடுகள்லேருந்து 600 சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் இதை செஞ்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து செய்கிறாங்க. ஆரம்பத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் வருடங்கள் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. உலகம் அழியிறத சூப்பராக காட்டியிருப்பாங்க. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இப்படி ஏன் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ மறுபடியும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இங்கேருந்து நிறைய ஷாக்கிங்கான ஈவெண்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலாக என்ன ஆச்சு? பூமியை அவங்க காப்பாற்றினாங்களா, இல்லை பூமியை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கின சேட்டலைட்டே பூமியை அழிச்சுதா அப்படிங்கிறதா மிச்சப்படம். படத்தோட பேர் ஜியோஸ்டோம். இது மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பற்றி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹாலிவுட் தமிழ்.